ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி எறும்பு தொல்லை வந்து உங்களோட கிச்சனில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்கேன். சிம்பிளாக ஒரு ஸ்ப்ரே தான் நம்ம வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த தடவை அந்த எறும்பு வந்து அந்த இடத்துல வந்து வரவே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட அடுப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த வால் இருக்குல்ல, அதில் வந்து சின்னதாக சைடில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது. அதுலேருந்து அப்படியே லைனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம மளிகை சாமான்லாம் எப்படி தான் வந்து டைட் பண்ணி நல்ல இறுக்கமாக மூடி வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே எப்படியாவது உள்ளே நுழைஞ்சு அவங்க வேலையை வந்து காமிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா டப்பாவிலுமே உள்ளுக்குள்ளே வந்து போய் நுழைஞ்சிருச்சு. இப்போ ஒரு இடத்துல வந்து எறும்பு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, அந்த ஸ்லாப்பு ஃபுல்லாகவே வந்து எறும்பு பரவி போயிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக எடுத்துடுறேன். இப்போ இதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை சொம்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 பொருள் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டடாக இருந்தாலும் ஓகே தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி வந்து அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சொல்யூஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போது இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எறும்பையும் காலி பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட கவுண்டர் டாப்பு, அடுப்பு, சிங்க்கு இந்த மாதிரியான இடங்களையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இடத்த. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடம் வரைக்கும் வந்து அந்த எறும்பு வந்து பரவிட்டு இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக சாமானும் வந்து நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே அந்த எறும்புக்கு மேலே வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் அந்த நிமிஷமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ண அந்த நிமிஷமே வந்து அது மூவ் ஆகவே ஆகாது. அவ்வளோதான், அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஃபுல்லாக எந்த இடத்துல இருந்து அது பரவ ஆரம்பிக்குதோ அந்த ஓட்டையில் கூட வந்து பார்த்து இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு விட்டிங்க அப்படின்னா 2வது அந்த இடத்துல வந்து வரவே வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்ப்ரே அடித்த உடனே அப்படியே அங்கங்கே எல்லாமே வந்து நின்றுடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் ஸ்லாப்பில் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிடலாம். வீட்டில் வந்து பல்லி தொல்லை, கரப்பான்பூச்சி தொல்லை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி அந்த எறும்போட தொல்லையும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிச்சனில் வந்து அதிகமாக நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த இடம் எப்போவுமே ஒரு சில்னஸ் இருக்கிறதுனால அந்த எறும்பு எங்கே இருந்தாலுமே வந்து தேடி வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுக்கலாம். செகண்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நான் எல்லாரையும் வந்து சொல்லலை, எல்லோரும் இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து கண்டுக்காமல் வந்து விட்டுறதுனால இந்த மாதிரி வந்து அழுக்கு ஜாஸ்தியாக பிடிச்சிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மிக்ஸி ஜாரை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஈனோ பாக்கெட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மிக்ஸி கப் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுருங்க. இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இட்லி சோடா தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்து இந்த பொருள் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து எலுமிச்சம்பழ சாறு அப்படி இல்லைன்னா வினிகர் இருந்தது அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட நல்ல சூடாக இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அந்த சுடு தண்ணி வந்து பட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்து விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சூடு வந்து ஆறாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக ஒரு மூடியை போட்டு இப்படி மூடி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அதை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அழுக்கு எல்லாமே சூப்பராக நமக்கு வந்து விட்டு வந்திருக்கும். இப்போ உள்ளே வந்து பிடிச்சிட்ருக்க அழுக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஒரு பழைய ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக அந்த மாதிரி வச்சு தேய்க்கும் போதே அந்த அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக விட்டு வருது பாருங்கள். இதை வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போதே ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்து கழுவாமல் அப்படியே வந்து லைட்டாக மேலோட்டமாக வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டு அலசி வைக்கிறதுனால அது அப்படியே படிப்படியாக பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு அப்படியே சேர்ந்து அப்படியே ஆடை மாதிரி படிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். அதை வந்து நம்ம நார்மலாக க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி செஞ்சீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு பட்டை பட்டையாக கலண்டு வர்றது பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து மிக்ஸி கப்பு வந்துலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷை வந்து கட் பண்ணவோ இல்லை வளைச்சி விடவோ கூட நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படியே வந்து வச்சு தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக உங்களுக்கு வந்து அழுக்கு விட்டு வந்துடும். அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சி கொடுங்க. அழுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்ததுக்கும் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஐடியா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி வந்து மிக்ஸி கப்பு வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த பிளேடு வந்து அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம எப்போவுமே வந்து வாஷ் பண்ணுவோம். அந்த பிளேடு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழுக்கு ரொம்ப அதிகமாக சேர்ந்து போய் இருக்கும். இதை வந்து கண்டுக்காமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் திரும்ப திரும்ப நம்ம இந்த கப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பழைய அந்த துருக்கரை எல்லாமே சேர்ந்து நம்மளோட சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் ஆகுறதுனால நமக்கு உடம்பும் வந்து சரியில்லாமல் போகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து அதை தனியாக வந்து கழட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை ஒரு ப்ரெஷ்ஷோ வந்து யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. உள்ளே வந்து பிடிச்சிட்ருக்க அந்த துருக்கரை அப்புறம் நம்ம வந்து அரைக்கிற அந்த சட்னியில் இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு சரியான முறையில் அது வந்து போகாது. நீங்கள் இப்படி கழுவுனீங்கன்னா மட்டும்தான் அது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகும். இந்த மாதிரி செய்கிறதுனால எப்போவுமே நம்மளோட மிக்ஸி கப்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் கலராக வந்து கண்ணாடி வளையல் போடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு வந்து போடுற அந்த கண்ணாடி வளையல் எல்லாமே வாங்கின உடனே டைரெக்டாக நம்ம வந்து கையில் போடுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளுக்கு நமக்கு வந்து லைஃப் கொடுக்காது. பட்டு பட்டு அப்படின்னு உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 செட்டு வளையல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வளையலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் வந்து ரொம்பவே லூஸாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக கையில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய தூக்குறோம் அப்படின்னா கூட பட்டுன்னு வந்து அது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது கூட பட்டு பட்டுன்னு வந்து உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணினா இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து நல்லா டைட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வளையல் செலக்ட் பண்ணி வாங்கும்போதும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி வளையல் வாங்கக்கூடாது. நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் சீக்கிரம் உடையாமல் இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் வந்து எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற எல்லா வளையலையும் இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும் போது இதை கொண்டு போய் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இப்படியே அந்த இட்லி பிளேட் அப்படியே உள்ளே வச்சுட்டு அந்த மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கூட வேண்டாங்க. லைட்டாக அந்த தண்ணி வந்து அது கொதிக்குது இல்லையா, லேசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வளையல்லாம் அந்த ஆவி தண்ணி பட்டு நல்லா அங்கங்கே ஈரமாக இருக்கும். அவ்வளோதான் அதுக்கு டைமிங்கு. இந்த டைமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து எடுத்து எப்பவும் போல் வளையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய அந்த தண்ணி வந்து அங்கங்கே வளையலுக்கு மேலே பட்டிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே இதை வந்து இறக்கி தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து கைகளில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாமி ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணது அப்படின்னா அதில் வந்து பூ வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்கல்ல. பூ வந்து வைக்கும்போது சரியாக வந்து அது நிற்காது, கீழே கீழே விழுந்துட்டு இருக்கும் இல்லையா. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்கிட்ட வந்து இது பண்ணி காட்டுறதுக்கு சாமி ஃபோட்டோலாம் எதுவும் இல்லை. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு பெண்ணோட மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மூடியை வந்து இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் அழகாக பூ வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அப்படியே நின்றுக்கும். கீழெல்லாம் வந்து உங்களுக்கு விழுகவே விழுகாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியாவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் இது.
நான் சும்மா உங்களுக்கு வீடியோவுக்காக காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சாமி ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.